இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். மறுபடியும் நாம் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து நாம் சிந்திக்கலாம். இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தர் தனது வார்த்தையின் மூலமாக நம்மை தேற்றுவாராக. 36ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் தனது வார்த்தையின் மூலமாக இந்த காலை நேரத்திலும் கூட நம்மோடு பேசுவாராக. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களின் நிலையை பார்த்து மனதுருகுகிற ஒரு நிலை. ஏன் ஆண்டவர் மனதுருகுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஒரு பெரிய தொய்வு, அவருடைய வாழ்க்கையில் உதவியற்ற நிலை, அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலை, அவர்கள் இழந்து போன நிலை. அவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆத்துமாக்களை கண்டு மனதுருகுகிறார், வேதனைப்படுறார். ஒரு ஆத்துமா அழிந்து போகிறத குறித்து இயேசு கிறிஸ்து மிகவும் வருந்துகிறார், வேதனைப்படுகிறார். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை, ஐக்கியம் இல்லை. அவர்களை வழி நடத்த சரியான ஆட்கள் இல்லை, அவர்களை பாதுகாக்க ஆட்கள் இல்லை, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை கண்டு மிகவும் வேதனைப்பட்டு பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலை தான் அந்த இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர்களை கண்டு மனதுருகுகிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய வீழ்ச்சி உற்ற நிலை, இந்த பாவத்தினுடைய கொடூரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அழிந்து நரகத்துக்கு போகின்ற ஒரு நிலையை கண்டு மனதுருகுகிறார். அவங்க பாவம் ஒரு மனுஷனை அழித்து அவனை நரகத்துக்குள்ளாக கொண்டு போகிறத பார்த்து தான் இயேசு மனதுருகிறார். இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலை விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்குதா? இன்றைக்கு நமக்கு ஆத்துமா கரிசனை இருக்கா? இன்றைக்கி நம்ம அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கி இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பாவத்தில் மனுஷன் தினந்தோறும் அழிந்து கொண்டு மரித்து நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி பார்க்கும்பொழுது குடும்பங்களில் சமாதானம் இல்லை, வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, குடியினால் பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையில், சிங்கிள் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அம்மா மட்டும் பிள்ளையை வச்சுருக்காங்க, சில இடத்துல பார்த்திங்கன்னா அப்பா மட்டும் பிள்ளையை வச்சுருக்காங்க, வழி நடத்த முடியல, கடன் பிரச்சனை, இது மாதிரி வியாதிகள், இது மாதிரி ஒடுக்கப்பட்ட நிலை, சரியான சுவிசேஷம் சொல்லப்படாத ஒரு நிலையில் இன்றைக்கி காணப்படுது. இன்றைக்கி இதை நம்ம பார்க்கும் பொழுது விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உங்களை சுற்றி இருக்கிற நபர்களை நோக்கி பாருங்கள், அவங்க மேலே கரிசனை கொள்ளுங்கள். அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய நிலைப்பாடு உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம்தான் இருக்குது. பாரத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவோம், பாரத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததினுடைய நோக்கத்தை சொல்லுவோம். அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். இந்த இயேசுவின் இடத்துல நாம் வழி நடத்துவோம். அவர் தான் கடவுள், அவர் தான் திரித்துவத்தினுடைய 2வது நபர். இந்த உலகத்தில் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து உங்களுக்காக எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அவரை விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒன்றான மெய்தீவமாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதை நித்திய ஜீவன் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நித்திய ஜீவனுக்கு வழிநடத்த வேண்டிய வேலை விசுவாசிகளாகிய கிறிஸ்துவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. இந்த வேலையை இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம். இன்றைக்கி திருச்சபைகள் இந்த வேலையை மறந்துருச்சு. இன்றைக்கி நம்ம சுற்றி இருக்கிற இந்திய தேசத்தை பார்க்கும் பொழுது எவ்வளோ ஜனங்கள் இன்றைக்கி சுவிசேஷம் கேட்க முடியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் கள்ள போதனைகள் நிறைந்த நாட்களில் இன்றைக்கி சரியான சுவிசேஷத்தை சொல்லும்படியாக கர்த்தர் விசுவாசிகளாகி உங்களை என்னை அழைக்கிறார். வேதத்திலிருந்து கிறிஸ்து உயர்த்தப்படும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நாம் இந்த பொறுப்பை உணர்ந்து இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மீது கிறிஸ்துவை போல மனதுருகக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமென்.